எல்லாரும் என்னை எதிர்த்துட்டு இருந்தா நான் எப்படிப்பா உங்க வேலையை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வியோடு இருக்க ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசே மூலம் தேவன் அநேக அற்புத அடையாளம் செய்ததினால் ஜனங்கள் அவருக்கு கனம் பண்ணி பயந்திருந்தார்கள். ஆனால் முறுமுறுக்கவும் செய்தார்கள். அவருக்கு பிறகு யோசுவாவை தேவன் ஏற்படுத்திய போது மிகவும் பயந்தார். அந்த சூழ்நிலையில் தானே இந்த வார்த்தைகளை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒரு எதிரியும் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் ஜனங்களும் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவங்க சத்துரு கூட அவங்களோட சமாதானம் ஆவாங்க. நீங்க அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தேவனுடைய திட்டத்தில் மட்டும் நடந்து கொண்டே இருங்க. ஒருவரும் உங்களை எதிர்க்காதபடி கர்த்தர் உங்கள் யுத்தங்களை செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் என்னோடு நிற்பதினால் என் பாரத்தை உம்மேல் சாட்டிவிட்டேன். என்னை நடத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.